மோசே உன்னுடைய நாவு திக்குவாய் மந்த நாவு, நீ போய் பேச பேச அங்க என்ன நடக்க போகுது தெரியுமா? உன்னுடைய வேர்ட் பை ஒவ்வொரு வேர்டுக்கான கிரியைகள் வானத்திலும் பூமியில நடக்க போகுது. ஆமா, அப்போ உன்னுடைய எவ்ரி வேர்டு ப்ரெஷியஸா மாற போகுது. ஆமா, உன்னால அதிகமாய் பேச முடிந்த நாட்களில் உன் பேச்சை கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லாம இருந்தான். ஆனா இப்போ உன்னால திக்கி திக்கி பேசும்போது உன்னுடைய ஒவ்வொரு வேர்டும் எழுதப்பட போகிறது, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்பட போகிறது. நல்ல கைகளை சட்டி. அப்ப ஏன் ஆண்டவர் நினைச்சா இந்த நாவின் கட்டுகளை அவிழ்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் செய்யல. ரீசன் என்ன? இது உனக்கு பிளஸ்ஸா தான் மாற போகுது. ஒரு நாள் மோசே இது உனக்கு மைனஸ் ஆக போறதே இல்ல. அவன் பாருங்க, இப்ப ஆண்டவர் மோசே, ஆரோன், பார்வோன். ஆமா, இப்ப ஆண்டவர் யார்கிட்ட தான் பேசுவார்? மோசேட்ட தான் பேசுவார். மோசே என்ன செஞ்சுதான் ஆகணும்? பேசி. மந்த நாவ திக்குவாய வச்சுட்டு என்னால பேச முடியாது நீ சொல்லக்கூடாது மோசே. உன்னை நான் ஜெனிப்பித்ததின் நோக்கம் நிறைவேறணும். இங்க இந்த வேர்டை கவனிங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் தரும்போது சொன்ன வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தர் மோசையோடும் பேசி, மோசையை கொண்டு ஆரோனோடு பேசி, ஆரோனை கொண்டு பார்வோனோடு பேசுறாங்க. எதுக்கு ஆண்டவரே? மோசையை ஒதுக்கிட்டு டைரக்டா நீங்க ஆரோன்ட்ட டீல் பண்ணலாம்ல? இல்ல, மோசைக்கு புரியணும் அவன் வாழ்க்கையில நான் தப்பு பண்ணல, மோசைக்கு நான் தப்பு பண்ணல, மோசே விஷயத்துல நான் தவறு செய்யவில்லை என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையில சில குறைகள் நிமித்தம் நீ உன்னை அற்பமாய் பார்க்கிறாய் அல்லவா? இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தையை கேளு. உன் வாழ்க்கையில கர்த்தர் தவறு செய்யவில்லை என்பதை உன்னை உணர்த்தும்படிக்கு